அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசிக்கு அதிபதி சூரியனே உச்சமா இருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம்தான். 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறுறது மிக மிக அற்புதமான விஷயம். இருந்தாலும் சூரியனுக்கு மிக அருகில் சனி இருக்கிறது சிறப்பா இல்லை. அதாவது ராசிக்கு 8ல சனி இருக்கிறதும் செவ்வாயும் கூட சேர்ந்து இருக்கிறதும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்ப சூழ்நிலை சரியில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் கிரகம் மே மாதத்துக்கு மேஷத்துக்கு வந்த பிறகு இந்த சூரியன் ரிஷபத்துக்கு விலகி போவார். ஸோ சிம்மராசி நேர்கள், அதாவது சிம்ம ராசிக்கு மே மாதத்துக்கு பிறகுதான் தமிழ் புத்தாண்டு சிறப்பா இருக்கும். ஆரம்பம் ஒரு மாதம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்துல சனி இருக்கிறது, எல்லா விஷயத்திலும் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குரு வேற கடகராசிக்கு 12ல தான் உச்சம் பெறுறார். விரயஸ்தானத்துல குரு உச்சம் பெறுறது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை. வேணும்னா அந்த 8ல இருக்கிற சனிய குரு பார்க்கறது கொஞ்சம் அந்த கொடூரத்தன்மை வீரியம் குறையும், கெடுபலன்கள் குறையுமே தவிர சிம்ம ராசிக்கு எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி 8ல இருக்கிறதும் கொஞ்சம் நிதானிக்கணும். 2வது புதன் 8ல இருக்கிறதும் நிதானிக்கணும். ராசிக்கு 7ல ராகு, ராசியில கேது இருக்கிறதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிம்ம ராசி நேயர்கள் ஏற்கனவே அவங்க அன்றாடம் பண்ணிட்டு இருக்க வேலையை கண்டினியூ பண்ணலாம். புது முயற்சி, புது இடம் மாற்றம், சம்பளம் அதிகமா எதிர்பார்க்கறது, இல்ல ஒரு இடத்துல இருந்து சுவிட்ச் ஓவர் பண்ணி போறது, அதெல்லாம் கட்டாயமா செய்யக்கூடாது. ஏன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு அவ்வளவு சிறப்பா இந்த தமிழ் புத்தாண்டு இல்லை. ஆனா கடகராசிக்கு குரு வந்த பிறகு, அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் செவ்வாய் சனியை விட்டு விலகும் போது சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய பலனை ஏற்படும். எப்போ? மே மாதத்துல. சிம்ம ராசி நேயர்களுக்கு மே மாதத்திலிருந்து ஓரளவுக்கு நன்றாக உள்ளது.